வணக்கம். நான் ராஜா. மக்கள் பேச்சு யூடியூப் சேனலுக்கு நீங்க குடுத்துட்டு வர ஆதரவுக்கு நன்றி. தொடர்ந்து நெறைய வீடியோக்கள் நாங்க குடுக்குறோம். உங்களோட ஆதரவ தொடர்ந்து குடுத்துக்கிட்டே இருங்க. இன்னைக்கு நம்ம பேசப்போற தலைப்பு 5 விஷயங்கள் பத்தி உங்களுக்கு நான் ஒரு அப்டேட் குடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். முதலாவதாக உலகத்திலேயே அதிகமான டேட்டா கன்சியூம் பண்ற நாடா இந்தியா இருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டும், 2வதா காஷ்மீர்ல 25,000 டன் ஆப்பிள தேவையில்லாம குப்பையில கொட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டும், 3வதா இந்தியால புதுசா ஒரு சினிமா தியேட்டர் வந்திருக்கு. அது விரைவில தமிழ்நாட்டுக்கும் வரப்போகுது. இது 3வது அப்டேட். 4வதாக ஜப்பான்ல இருந்து ஒரு தொழில்நுட்பம் இந்தியாவுக்கு கூடிய சீக்கிரம் வரப்போகுது. அது டே டு டே லைஃப்ல நம்ம அத யூஸும் பண்ண போறோம். 5வதா நம்ம பக்கத்து ஸ்டேட்ல இருந்து பால் இங்க தமிழ்நாட்டுக்கு குறிப்பா சென்னைக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது தான் 5வது அப்டேட். வாங்க விலாவாரியா சொல்றேன். முதலாவதா உலகத்திலேயே அதிகமான டேட்டா கன்சியூம் பண்ற ஒரு நாடு அப்படிங்கிற ஒரு இடத்துல இந்தியா இருக்கு. அப்படின்னா நம்புவீங்களா? ஆமா, உண்மதான். இது யார் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எரிக்சன் மொபிலிட்டி அப்படிங்கிற ஒரு நிறுவனம் லேட்டஸ்ட் அப்டேட்ட வெளியிட்டிருக்காங்க. அந்த அப்டேட்ல குறிப்பிட்டு சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா, நேபாள், பூட்டான் இந்த நாடுகள்ல தான் சராசரியா ஒரு டிவைஸ்ல 32 ஜிபி ஒரு மாசத்துக்கு பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது தான் அந்த புது அப்டேட். இது உலகத்திலேயே ரொம்பவும் அதிகம். இது உலகத்திலேயே மற்ற நாடுகள் ரொம்பவும் கம்மியா பயன்படுத்துறாங்க. சராசரியா ஒரு மாசத்துல உலகத்துல 19 ஜிபி அளவுக்கு தான் மொபைல் இன்டர்நெட் பயன்படுத்துறாங்க. இந்தியால இது கிட்டத்தட்ட அப்படியே 2 மடங்கு ஆகுது. 32 ஜிபி அப்படிங்கிறது ரொம்ப பெரிய டேட்டா. இந்த டேட்டா 2015, 16க்கு பிறகு அதிகமா கன்சியூம் பண்றோம் அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். நம்ம இப்ப பயன்படுத்துற 32 ஜிபி அப்படிங்கிறது 2030வது வருஷத்துல இது 62 ஜிபியா மாறப்போகுது அப்படின்னும் ஒரு எஸ்டிமேட்டட் வேல்யூவ எரிக்சன் மொபிலிட்டி அப்படிங்கிற கம்பெனி சொல்லியிருக்காங்க. உலக அளவுல ஆவரேஜா 19 ஜிபி டேட்டா தான் இருக்கு. 2030க்குள்ளார 37 ஜிபி உலக அளவுல சராசரியா இருக்கலாம். இப்ப நான் சொல்ற இந்த தரவுகள் எல்லாமே 5G டேட்டா. இத ரிலீஸ் பண்ணியிருக்கிறது எரிக்சன் மொபிலிட்டி அப்படிங்கிற ஒரு நிறுவனம் சொல்லியிருக்காங்க. இந்தியா, நேபாள், பூட்டான் இந்த 3 நாடுகள் மட்டும் ஒரு ரீஜனாகவும், மற்ற நாடுகள்லாம் சேர்ந்து ஒரு தனி ரீஜனாகவும் அவங்க அந்த டேட்டால பிரிச்சிருக்காங்க. இதுல மத்த நாடுகள விட உலகத்திலேயே அதிகமான கன்சம்ப்ஷன் நாம தான் பண்றோம். இந்தியால 32 ஜிபி சராசரியாக ஒரு மொபைலோ, இல்ல டேபோ, கம்ப்யூட்டர்லயோ ஒரு மாசத்துக்கு 32 ஜிபி அப்படிங்கிற தற்போதைய நிலை வருங்காலத்தில் இது 62 ஜிபியா உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு எஸ்டிமேட் சொல்லியிருக்காங்க. இது முதல் அப்டேட். 2வதாக ஜம்மு காஷ்மீர்ல நம்ம இன்னைக்கு மார்க்கெட்ல போயிட்டு ஆப்பிள் ஒரு ரோட்டோர கடையோ, இல்ல ஒரு பெரிய பழ கடைகள்லயோ போயிட்டு நம்ம 1 கிலோ ஆப்பிள் வாங்குறோம் அப்படின்னா ஒரு ரூ. 200லேருந்து ரூ. 300 விக்கிறாங்க. இந்த ரூ. 200, 300க்கான இந்த செலவுகள் இப்ப நம்ம ரீசென்ட்டா தமிழ்நாட்டுல மாங்காய் விவசாயிகள் ரொம்ப விளைச்சல் அதிகமாயிடுச்சு. ஆனா வாங்குறதுக்கு ஆள் இல்ல அப்படிங்கிற ஒரு நிலை இருந்தது. இதே போல தான் காஷ்மீர்லயும் இப்போ தற்போதைய ஒரு நிலை இருக்கு. காஷ்மீர்ல ஒரு வருஷத்துக்கு சராசரியா 25,000 டன் அளவுக்கு ஆப்பிள் விளைச்சல் நல்லா கிடைக்குது. ஆனா அத வாங்கி சரியா பதப்படுத்த முடியாம தேவையில்லாம நீர்நிலைகள்ல குப்பையா கொட்டுற ஒரு சூழ்நிலை இருக்கு. இந்த 25,000 டன் அப்படிங்கிறதுனால அந்த காஷ்மீரோட இயற்கை அழகே மாறி அதுல நிறைய கண்டாமினேஷன் நடக்குது. நிறைய பொல்யூஷன் ஏற்படுது. சுற்றுச்சூழலுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு இந்த ஆப்பிள் பார்க்கறதுக்கு அழகா இருந்தாலும் அது ஒரு பெரிய சுற்றுச்சூழல் பாதிப்பையே ஏற்படுத்துது அப்படிங்கிற ஒரு புள்ளி விவரம் கிடைச்சிருக்கு. இது 2வது தரவு. 3வது பார்த்தீங்கன்னா சினிமால இந்தியால நல்ல ஒரு ஆக்ஷன் திரைப்படமோ, இல்ல ஒரு பெரிய மிரட்டலான கிராபிக்ஸ் காட்சிகள் இருக்கிற ஒரு படங்கள பார்க்கறதுக்கு இந்தியால ஒரு ரசிகர்களுக்கு பஞ்சமே இல்ல அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு நல்ல படங்களாக இருந்தாலும் சிவப்பு கம்பளம் விரிச்சு வரவேற்கிறதுக்கு இந்திய ரசிகர்கள் எப்போதுமே தயங்கினது கிடையாது. அப்படிப்பட்ட இந்திய ரசிகர்களுக்கு இன்னும் ஒரு வேர்ல்ட் கிளாஸான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் குடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக, நீங்க இப்போ பெரும்பாலான மொபைல்கள்ல டால்பி அப்படிங்கிற ஒரு சவுண்ட் தொழில்நுட்பம் இருக்கும். இந்த டால்பி பெரும்பாலான தியேட்டர்ஸ்ல நீங்க பார்த்திருக்கலாம். இந்த தியேட்டர்ஸ்ல அவங்களோட அந்த ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ஒரு மாரி மிரட்டலா இருக்கும் அப்படின்றது தான் அப்டேட்டு. டால்பி லேபரேட்டரீஸ்ன்ற கம்பெனி உலக தரத்திலான சினிமாவ இந்தியர்கள் எவ்வளோ ரசிக்கிறாங்க அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு, இந்தியால தங்களுடைய புதிய சினிமா ஹால இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க.
இதுக்கான கட்டுமானங்கள் ஏற்கனவே ஆரம்பிச்சு முடிஞ்சிருச்சு. ஜுராசிக் வேர்ல்டு அப்படிங்கிற படத்துடைய பாகம் வந்து 4ஆம் தேதி வெளியாயிருக்கு. இந்த படத்தை முதல் முறையாக அவங்களோட தியேட்டரில் ஸ்க்ரீன் பண்ணணும். மிரட்டலாக இருக்கிற கிராஃபிக்ஸ் காட்சிகள் எப்படி இருக்குது, அந்த அனுபவத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த டால்பி லெபார்டரிஸ் தங்களுடைய சினிமாவை மகாராஷ்டிரா மாநிலம் புனேல தங்களுடைய ஃபஸ்ட்டு சினிமா ஹாலை வந்து திறந்திருக்காங்க. அந்த சினிமா ஹாலில் முதல் படமாக இந்த ஜுராசிக் வேர்ல்டு படத்தை திரையிட்டிருக்காங்க. இது ஒரு மாதிரி வித்தியாசமான அனுபவமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய ரசிகர்கள் அந்த தியேட்டரை போய் பார்த்துருக்காங்க. விரைவில் இந்த மாதிரியான தியேட்டர்ஸ் தென்னிந்தியாவில் குறிப்பாக திருச்சி அப்புறம் கேரளாவில் சில இடங்களில் 2ஆம் நிலை நகரங்களை நோக்கி இந்த தியேட்டர் அனுபவம் விரைவில் கிடைக்க போது. இந்த வருஷத்தோட கடைசிக்குள்ளார இந்த மாதிரியான தியேட்டர்ஸ் 2ஆம் நிலை நகரங்களில் வரும் அப்படின்னு சொல்லி டால்பி நிறுவனம் அறிவிச்சிருக்காங்க. இதுக்கான பணிகளும் போய்கிட்டு இருக்கு. புனேல முதல் முறையாக, இந்தியாவிலே முதல் முறையாக டால்பி தங்களுடைய சினிமா தியேட்டரை லான்ச் பண்ணியிருக்காங்க. இது முக்கியமான அப்டேட். இதற்கு பிறகு நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஜப்பான்லேருந்து இந்தியாவுக்கு குறிப்பாக எலக்ட்ரிக் வாகனங்கள் அப்புறம் வந்து பேட்ரி இந்த மாதிரியான தொழில்நுட்பம் ரிலேட்டடாக வந்து ஒரு பெரிய தொகை, சரியாக சொல்லணும்னா $400 மில்லியன் இந்தியாவுக்குள்ளார அவங்க இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. இப்போ ஏற்கனவே நம்ம இப்போ ரோட்டில் பார்த்துக்கிட்டு இருக்க சென்னை மாதிரியான ஒரு டவுன்ஸில் ரோட்டில் போகிற மெஜாரிட்டி வெஹிக்கிள்ஸ் வந்து அதனோட பேட்டரிகள் அப்புறம் வந்து அதனோட டெக்னாலஜி வந்து முக்கால்வாசி வந்து சைனாவை அடிப்படையாக கொண்டு தான் இயங்கிட்டு இருக்கு. இந்த சைனா வந்து ரேர் எர்த் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப அரிதாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருளை வச்சு தான் இந்த மாதிரியான வெஹிக்கிள்ஸ்லாம் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் எளிமையாக சொல்லணும்னா புரியுறது. இந்த சைனாலேருந்து இறக்குமதி செய்யப்படுற இந்த பொருட்கள் கூடிய சீக்கிரம் வந்து சைனாவை மட்டும் நம்பாமல் ஜப்பான்ல இருந்தும் கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு. ஜப்பானில் ரொம்ப முன்னணியாக இருக்கிற சில முன்னணி நிறுவனங்கள், பேட்டரி அப்புறம் வெஹிக்கிள் தயாரிக்கிற இந்த நிறுவனங்கள் தங்களோட டிஸ்கஷனை இந்தியாவில் பண்ணியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் ஜப்பான்லேருந்து இப்போ நம்ம எப்படி யூஸ் பண்ணுற எலக்ட்ரிக் வாகனங்களோட பேட்டரிகள் சைனாலேருந்து தயாரிக்கப்படுதோ அதே மாதிரி ஜப்பானும் இந்தியாவும் கூட்டு சேர்ந்து, இந்தியாவில் உள்ள லோக்கல் கம்பெனிஸும் ஜப்பான் கம்பெனிஸும் கூட்டு சேர்ந்து ஒரு இந்தியாவிலேயே தயாரிக்க போகிறாங்க. அதுக்கான முதலீடு $400 மில்லியன். இது இந்திய மதிப்பில் 3600 கோடியாக இருக்கலாம் அப்படின்னு எஸ்டிமேட் பண்ணுறாங்க. இந்த 3600 கோடி வந்துச்சுன்னா இதில் ஏகப்பட்ட வேலைவாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே இந்தியாவில் பல மாநிலங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கார் ஃபேக்ட்ரி, பைக் ஃபேக்ட்ரி இது சார்ந்த ஒரு புது புது தொழில்நுட்பம், அதுக்கு தேவையான டெக்னீஷியன்ஸ்லாம் நிறைய பேர் வந்து அவங்க தங்களோட லோக்காலிட்டிலேயே இப்போது சென்னை பக்கத்தில் இருக்குது அப்படின்னா சென்னை பக்கத்தில் உள்ள நியர்பையில் அதுக்கு யார் டெக்னீஷியன்ஸ் இருப்பாங்க அவங்கள வேலைக்கு எடுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான வேலைவாய்ப்புகள் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே நிறைய கிடைக்கும் அப்படிங்கிறது தான் புதிய தகவலாக இருக்குது. இது ஜப்பான் இந்தியா இடையிலே கூடி சீக்கிரம் ஒரு பெரிய ஒப்பந்தம் கையெழுத்தாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் முக்கியமான தகவலாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நம்ம பக்கத்து மாநிலமான கர்நாடகத்துக்கும் நமக்கும் ஒரு புதிய அப்டேட் கிடச்சிருக்கு. அது என்னென்னா, நம்ம தமிழ்நாட்டில் எப்படி ஆவின் பால் இருக்கோ அதே மாதிரி கர்நாடகத்தில் நந்தினி அப்படின்னு ஒரு பால், அது வந்து மாநில கவர்மெண்ட் தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அந்த பால் முகவர் சங்கத்தோட சார்பில் சென்னையில், அதாவது கர்நாடகத்தை விட்டு வெளியே முதல் முறையாக சென்னையில் வந்து நந்தினி பாலுடைய பார்லர்கள் ஆரம்பிச்சிருக்காங்க. நந்தினி பால் பார்லர் எங்கெங்கே அப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, சென்னையில் கீழ்ப்பாக்கத்தில் ஒரு பார்லரும் பாரிமுனையில் ஒரு பார்லரும் முதல் கட்டமாக தொடங்கப்பட்டிருக்கு. இது வந்து நந்தினி நிறுவனம் வந்து கர்நாடகத்தை விட்டு தமிழ்நாட்டில் தொடங்கப்படுற முதல் பார்லர். இது வந்து சென்னையில் 2 இடங்களில் இருக்குது. இன்னும் 15 நாள் இல்லை 20 நாளுக்குள்ளார 8 இடங்களில் இந்த பார்லர்கள் வரப்போகுது. ஸோ தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட பால் நிறுவனங்கள் இருந்தாலும், ஆவின், ஆரோக்கியா இந்த மாதிரியான பால் நிறுவனங்கள் இருந்தாலும் கர்நாடகத்திலிருந்து ஒரு பால் நிறுவனம் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு. அவங்க தங்களுடைய பார்லரை ஓப்பன் பண்ணியிருக்காங்கங்கிறது ஒரு மிக முக்கியமாக சென்னை மக்களுக்கு இது ஒரு புது வரவு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த தகவல்கள் ரொம்ப கவனம் ஈர்த்ததாக இருந்தது. தொடர்ந்து நீங்கள் கொடுத்துட்ருக்க கமெண்ட்ஸ் நாங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கோம். மக்கள் பேச்சு
சேனலில் இன்னும் அதிகமான அப்டேட்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நான் ராஜா. நன்றி, வணக்கம்.